ரிஷப ராசிக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். ரிஷப ராசி அப்படிங்கிறது வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு ராசி. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதன் அடையாளம் வந்து பார்க்கும்போது நந்தி. அப்போ பார்க்கும்போது சிவனுடைய அருளும் கிடைக்கும், சுக்கராச்சாரியோட அருளும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த ரிஷப ராசி இருக்குது. ரிஷப ராசியை பொறுத்தவரை மனம் மகிழ்ச்சியோடு இருக்கிறப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து வருவாய் வந்துக்கிட்டு இருக்கும். எப்பப்பெல்லாம் தன்னம்பிக்கையை அவங்க இழக்கிறாங்களோ அப்போ வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருவாய் குறைஞ்சிரும். அதனால் எந்த சூழ்நிலையும் தன்னம்பிக்கை இழக்காமல் இருக்கிற வரைக்கும் அவர்கள் வந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையானதும் கிடைச்சிட்ருக்குங்கிறது ஒரு ரிஷபராசிக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சின்ன ரகசியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ரிஷபராசிக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இந்த ராசிநாதனான சுக்கிரன் அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் இடத்துல இருக்குது. இந்த ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான். ரெண்டாவது வந்து கும்பராசியில் இருக்கிறது அதை விட ஒரு பெரிய சிறப்பு தான். சுக்கிரன் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசிக்கு 1க்கும் 6க்கும் உடைய ஒரு கிரகம். அப்போ 1க்குடைய கிரகம் 10ல் இருக்கும்போது 1ம் 10ம் சம்மந்தப்படும் போது அவங்க வந்து எதை நோக்கி அவங்களுடைய இலக்கா வச்சுட்டு செயல்படுறாங்களோ அதில் கண்டிப்பாக வெற்றி உண்டு. அதே சமயம் இதே சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருந்து 10ஆம் இடத்துல இருப்பதனால் அங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வெற்றியையும் நேரடியாக வந்து நம்ம சுவைச்சிட முடியாது. இடையில ஒரு நெருக்கடியை கடந்து அந்த நெருக்கடியிலேருந்து நீச்சல் அடித்து வெளியில் வந்த பிறகு தான் அந்த வெற்றியை சுவைக்க முடியும். அப்படி தானே? அப்போ சாதாரணமாக நீங்கள் வெற்றியை சுவைச்சிட்டிங்கன்னா அந்த வெற்றிக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடுமே. அதனால் கடும் போராட்டத்துக்கு பிறகு ஒரு வெற்றியை சுவைப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ராசிநாதனான சுக்கிரனை பொறுத்தவரை மார்ச் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவர் வந்து மீன ராசிக்கு வந்துடுறாரு. அப்போ ராசிநாதன் ஒரு பக்கம் உச்சம் அடைகிறார் மீன ராசியில். அப்போ உச்சம் அடையும் போது பார்க்கும்போது ராசியாதிபதி 11ஆம் இடத்தில் உச்சம் அடைவது மிகப்பெரிய சிறப்பு. 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இந்த ராசியாதிபதி லாபத்தில் உட்காரும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பணத்தை கண்டிப்பாக அள்ளி கொடுப்பார். அது இருக்கக்கூடிய ராசி வந்து நீர் ராசிங்கிறதுனால தண்ணி மாதிரி பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, வரும். அதே மாதிரி தண்ணி மாதிரி நீங்கள் செலவு பண்ணிவிடுவீங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் ரொம்ப தெளிவாக முடிவு எடுத்துக்கோங்க. இதே போல் அடுத்த மாதம் இருக்காதுங்கிறதுனால எவ்வளோ வருவாய் வந்தால் கூட அடுத்த மாத தேவையை கருதி அதுக்கான திட்டங்களை ஒரு பக்கம் தீட்டிக்கணும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த சுக்கிரன் மட்டுமே தனியாக இல்லையே. அப்போ மீனத்தில் சுக்கிரனோட சனியும் சேர்ந்து இருப்பதனால், அதாவது அந்த 15 நாட்கள் வந்து ஒரு கோல்டன் பீரியட். மார்ச் வந்து 1ஆம் தேதியிலேருந்து அடுத்தது வந்து பங்குனி மாதம் மார்ச் 15 வரைக்கும் கூட வச்சுக்கோங்களேன். அந்த 15 நாட்கள் வந்து ஒரு அற்புதமான நாட்கள்ங்கிறதுனால பொதுவாகவே சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறது எல்லா ராசிக்கும் ஒரு வகையில் நல்லதுன்னா கூட இப்படி பார்க்கும்போது ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல கூடி இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதியும் இருக்கார், லக்னாதிபதியும் இருக்கார், அதாவது ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் இருக்கார். அதே போல் 10ஆம் அதிபதியும் அங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக இரட்டிப்பாக பணம் வரும். 11ஆம் இடத்தில் சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருப்பது எப்படின்னா பெரிய அளவில் பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக சுக்கிரன் வந்து சிறுபணத்தை குறிப்பதாக இருந்தாலும் அது இருக்கிற வீடு வந்து குருவோட வீடுங்கிறதுனால பெரிய அளவில் பணம் வரும். கூடவே சனி இருக்கிறதுனால அந்த பணத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெருக்கி கொடுக்கக்கூடியதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரன் சனி சேர்க்கைங்கிறது எப்போதுமே பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கணும். அது 11ஆம் எடுக்கிறதுனால கண்டிப்பாக பெரிய அளவில் ரிஷபராசிக்கு பணம் வரும். அந்த 15 நாள் அதனுடைய வாய்ப்பு ஒரே நாளில் கூட கிடைக்கலாம், இல்லை சில்லறையாக தொடர்ச்சியாக கூட கிடைக்கலாம். அதை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து தொடர்ச்சியாக வக்ரத்தில் இருக்கார். இந்த மாதம் மாசி மாத கடைசி வாரத்தில் தான் பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகுது. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தேவைகள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு தேவையான பணம் வந்து உடனே கிடைக்கலன்னா கூட கண்டிப்பாக கிடைச்சிருங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். குரு வக்ர நிவர்த்தி ஆன பிறகு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தடைபட்டு இருக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதே குரு 11ஆம் அதிபதியாக இருந்து ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவரே 8ஆம் அதிபதி. அப்போ 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல உட்காரும்போது இந்த வரவுகள் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் வரவுகள் வந்தாலும் இன்னொரு பக்கம் செலவுகள் வந்துட்டு இருக்கும் இல்லையா. அதே போல் சில வரவுகளை சில செலவுகளை சமாளிப்பதற்காக நாம் வந்து மனசுக்கு பிடிக்காத சில விஷயங்களை பேசி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா இப்போ பணம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, இன்னும் 2 நாள் கழிச்சு வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும் இல்லையா. இந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் வரும். தேவைகள் தொடர்ந்து உருவாகிட்டே தான் இருக்கும். ஆனாலும் இன்னொரு பக்கம் சின்ன சின்ன நெருக்கடிகளும் இருக்குங்கிறதுனால பெரிய அளவுக்கு இதை கணக்கில் எடுத்துக்க வேணாம். மார்ச் 15க்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட சீராகி வரும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். மாசி மாதத்தை பொறுத்தவரை மாதத்தோட முற்பகுதியை விட பிற்பகுதி ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கு. 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய கேது வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை ரீதியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ சின்ன சின்ன இடையூறுகளும் நெருக்கடிகளையும் கொடுத்து தேவையில்லாத ஒரு பயத்தையும் தொடர்ந்து நமக்கு உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கும். உடம்புல பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இல்லாத ஒரு பிரச்சனை ஏதோ இருக்கிற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும்.
இருக்கும். அடுத்தது இந்த மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா படிப்பில் வந்து ரொம்ப கவனம் செலுத்த முடியாமல் நிறைய சிக்கலை வந்து அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, ஏன்னா அந்த கேதுக்கு அது ஒரு நல்ல இடம் இல்லைங்கிறதுனால இந்த மாதிரி சிக்கல் இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் வாகனங்களை வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கூட பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொடுத்துட்டு வாங்குறதே பெரிய போராட்டமாக இருக்கும். அதே போல் வீடுகள் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வீடை மாற்றிட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அவ்வளோ சீக்கிரமாக சாமானியத்தில் நடக்காதுங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போராட வேண்டியதாக தான் இருக்குது. அதுக்குன்னு நம்ம தொடர்ச்சியாக போராடணுங்கிற அவசியம் இல்லை. காலகட்டங்கள் மாறும்போது நமக்கு நல்ல சூழ்நிலைகள் வருது. இதெல்லாம் நம்ம முழுமையாக பயன்படுத்திக்கிட்டு இதே போல் ஒரு சின்ன நெருக்கடிங்கிறதுனால உடல்நிலை சரியில்லைன்னு சோர்ந்து உட்காந்துடக்கூடாது. நம்ம நினைச்சது உடனே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுறக்கூடாது இல்லையா? எப்படியும் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஜெயிக்கணும். ஏன்னா ரிஷபராசியை பொறுத்தவரை சுக்கிரன் சனியோட செயல்பாடும் புதனோட செயல்பாடும் தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அது கிட்டத்தட்ட இந்த மாதம் பெரும்பாலான பகுதிகள் வந்து நல்லாவே இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து பார்க்கும்போது ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் மாத தொடக்கத்தில் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கு. ராசிக்கு 7ஆம் அதிபதி எல்லாமே இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ரிஷபராசியை பொறுத்தவரையில் 9ஆம் இடம் பாதகஸ்தானம் அப்படின்னு பார்க்கறதுனால அந்த இடத்துல போய் செவ்வாய் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய அளவுக்கு சிறப்பு அல்ல. ஏற்கனவே வந்து அங்கே சூரியன் இருந்ததுனால தான் கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வகையில் இருந்துகிட்டு இருக்கும். இப்போ வந்து ஆரம்பத்தில் தொடக்கத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் 7ஆம் அதிபதிங்கிற ஒரு காரணத்தினாலையும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த செவ்வாய் போய் ஒரு பாதகஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் குடும்பத்தில் நண்பர்களுக்கு வாழ்க்கை துணை விஷயங்களில் ஏதாவது ஒரு வகையில் மன நிறைவு இல்லாமல் உடல்நிலை சின்ன சின்ன பாதிப்புகள் வந்தால் கூட இந்த பாதிப்புகள் வந்து தொடர்ச்சியாக இருக்காது. அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே மாறி போயிடும். என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் வந்து அடுத்து கும்பராசிக்கு போயிடுறதுனால பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மாதத்தோட தொடக்கத்தில் ராசியாதிபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கு. 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் உரிய கிரகமான புதனும் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கு. அப்போ சுக்கிரன் எவ்வளோ நாள் இருக்கு, அதுக்கப்புறம் எங்கே தாண்டி போகுது, என்ன பலன் கொடுக்குங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டதுனால இப்போ புதனை பார்த்துக்கும். புதன் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம். 2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தனஸ்தானம், உங்களுடைய குடும்பஸ்தானம். 5 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய புத்தி, சிந்தனை, புத்திரம், இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கிறது. இது போய் 10ஆம் இடத்துல உட்கார்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல விஷயம்தான் நடக்கும். உங்களுக்கு தேவையான வருவாய், தொழிலுக்கு தேவையான வருவாய் வந்து நீங்கள் பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணாமலே உங்களுக்கு தன்னால் ஆர்டர் வந்து அந்த வருவாய் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அந்த இடத்துல ராகு சேர்ந்து இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் வந்து உங்களுக்கு அதை கொடுக்க விடாது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ராசிக்கு 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. பொதுவாக வந்து ராசிக்கு 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உட்கார்றது வந்து அது பெரிய நிஷ்கல யோகம், அது பெரிய ராஜயோகம் அப்படின்னு சொன்னால் கூட அவர் மட்டுமா தனியாக உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அப்போ ராசிக்கு 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் 10ஆம் இடத்துல போய் அமர்வது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தாலும் கூடவே இருக்கக்கூடிய ராகு வந்து கிரகண தோஷத்தையும் உண்டு பண்ணுறதுனால செவ்வாயும் வந்து ஒரு 10 நாளில் வந்து இந்த இடத்துக்கு வந்துடுது. அப்போ ராசிக்கு 10ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் அமர்ந்திருக்குது. 4 கிரகங்களில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்குரிய சூரியன் 10ஆம் இடத்துல உட்கார்றது யோகத்தை கொடுத்தாலும் கூடவே ராகு இருக்கிறதுனால அது கிரகண தோஷமாக உருமாறிடுது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ராசிநாதன் சுக்கிரன் 2, 5க்குரிய புதன், இந்த 4 கிரகங்களும் 10ஆம் இடத்துல உட்காருது. பொதுவாக 10ஆம் இடத்துல 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் உட்கார்றதே அவ்வளோ சுகம் கிடையாது இல்லையா? அப்போ மாசி மாதத்தை பொறுத்த வரையில் உடல்நிலை அந்த மாதிரி சில மனநிலையில் அவ்வப்போது பிரச்சனைகளும் சிக்கல்களும் தோன்றி மறையுங்கிறதுனால பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 15 நாட்களுக்கு பிறகு சுக்கிரன் வந்து அந்த இடத்துக்கு 11ஆம் இடத்துக்கு போகிறதுனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேணாம். அதே போல் கடைசி மாதத்தோட கடைசியில் தான் குரு வக்ர நிவர்த்தி ஆகுது. குரு வக்ர நிவர்த்தி ஆகி பார்வை கிடைக்கும்போது கிட்டத்தட்ட பாதி கிரகங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுங்கிறதுனால இந்த மாதம் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்க தான் செய்யும். அதையும் கடந்து 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் அதோடு சேரப்போகும் சுக்கிரனும் எல்லா காயத்துக்கும் மருந்து போட்டு கொடுப்பாங்க. எல்லா நெருக்கடியும் தாங்கி வாழ்க்கையை உற்சாகத்தோடு கொண்டாடுவதற்கான ஒரு வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுப்பாங்க. அப்படிங்கிறதுனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய நல்ல பலன்களை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்வதற்கும் நெருக்கடியான பலன்களை வந்து நீங்கள் தீர்ப்பதற்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் காமாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். என்ன நேயர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.